நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நேட்டிவ் பிளேஸில் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்ட்ஸை வச்சு நடத்துகிற ஒரு அன்பாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையனோட பர்த்டே. ஸோ வந்து இங்கே இருக்க பசங்களுக்குலாம் ஸ்வீட் வாங்கி தரலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்திருந்தோம். உள்ளே வந்ததும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பேசிட்டு நெக்ஸ்ட் அவங்க ஒரு டைரியில் வந்து நேம் அண்ட் அட்ரஸ் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. அதையும் எழுதிட்டு அவங்க சொன்ன எல்லா ப்ரொசீஜரையுமே முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்வீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லா பசங்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க நாங்கள் வந்ததுனால. நான் உள்ளே என்ட்ரானதுமே ரொம்பவே நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸை ஃபுல்லாகவே ரொம்பவே ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போய் எல்லா பிளேஸையுமே பார்த்துட்டு வந்திருந்தேன். கிச்சன், அவங்க தூங்குகிற பிளேஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் ஓவராலாக அங்கெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போயுமே எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அந்த பசங்களோட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். சரி, இந்த விஷயத்தை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வீடியோ எடுத்திருந்தேன். அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பசங்களை வந்து நான் பார்த்த வரை ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே இருக்க எல்லா பசங்களுமே நம்மக்கிட்ட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க. என்னோட பையன் ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு வரதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் புதுசாகவே பார்த்துட்டு இருந்தான். இங்கே உள்ள ஒவ்வொரு கிட்டுமே ஒவ்வொரு விதமான டிசபிலிட்டியோடு இருந்தாங்க. ஒரு சில பசங்க நல்லா பேசுகிறாங்க, நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நல்லா ஆன்சர் பண்ணாங்க. நாங்கள் அங்கே போனதுலேருந்தே அங்கே உள்ள பசங்க வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்க ஸ்டாஃப்ட்ட வந்து பேசியிருந்தோம். இந்த மாதிரி பசங்க ஆசைப்பட்றாங்க, நீங்கள் வேணால் வீக்லி ஒன்ஸ் வந்து பேட்ச் வைஸாக வெளியில் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போனால் அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது. அவங்க இங்கேயே இருக்கிறதா வந்து நம்மளுக்கு சேஃப்டி. வெளியில் போய் மிஸ் ஆகிட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க சொல்கிறது ஒரு வகையில் சரியாக தான் பட்டுச்சு. ஸோ பசங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க நல்லாவே நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு ஸ்வீட்ஸுமே அவங்க வந்து 1 or 2க்கு மேலே கொடுக்க அலோவ் பண்ணல. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பசங்களுக்கு வந்து அது வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே மார்னிங் 2 ஸ்டாஃப் அப்புறம் ஒரு சார் இருப்பாங்க. சார் வந்து ரொம்பவே நல்ல டைப் அப்படின்னு என்னோடய அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த பொண்ணு யாரோடையுமே ஜாயின் பண்ணல, அவங்க தனியாகவே உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த பசங்களை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட நிலைமையும் நம்மளோட நிலைமையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த லைஃப்பை தந்ததுக்கு நம்ம காட்க்கு ஒவ்வொரு மினிட்டும் தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட செல்ஃப் தேவைகளே அவங்களால பண்ண முடியலை. அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பிள்ளைங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பையனுக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக போனப்போ இங்கே உள்ள 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டிகேப்டு அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள ட்ரீட் பண்ண விதம் வந்து ரொம்பவே பொலைட்டாக நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஈவினிங் டைம் நான் போயிருந்தோம். ஈவினிங் டைம் அவங்கெல்லாம் இல்லை. ஸோ இவங்க தான் இருந்தாங்க. இவங்கள்ட்ட தான் நான் வந்து பசங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டோம். ஸோ மொத்தம் வந்து அங்கே வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலாக இருந்தாங்க. ஒரு சில பசங்க வாஷ்ரூம் போயிட்டு லேட்டாக தான் வந்திருந்தாங்க. ஸோ வந்து என்னோடய பையனே அவங்களுக்கு டைரெக்டாக போய் வந்து ஸ்வீட் வந்து கொடுத்துருந்தான். இந்த டே எங்களுக்கு இப்படி தான் ஸ்பெண்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான நாள்னே சொல்லலாம். இந்த மாதிரி பசங்களை போய் மீட் பண்ணது எங்களுக்குமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.